நாட்டுக்கோழி மேயுது பாருங்கள். நாட்டுக்கோழிகள் நல்லா இப்போ விளைச்சல்ல வெயில் காலம், இனிமேல் தான் மழையெல்லாம் பெய்யும். நல்லா நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு அருமையான சேவல் கூவுது பாருங்கள் அந்த பக்கம். நாட்டுக்கோழி ஆடுகள்லாம் வளர்க்குறதுக்கு அருமையானது தான். வளர்க்கணும்ல, சொன்னால் மட்டும் பத்தாது, அது செய்யணும்ல. இப்போ யார் ரெடியாக இல்லாத செய்கிறதுக்கு? இதே வேலையை செஞ்சோம்னா செய்யலாம். எத்தனை குஞ்சு போகுது பாருங்க. ஓகேங்களா? 2 4 6 8 2 4 6 8 குஞ்சு வச்சு மேயுது. இல்லை 10 15 குஞ்சு கூட பொறிச்சு நாட்டுக்கோழி பராமரித்து எடுக்கும். நல்லா நாட்டுக்கோழி வளர்க்கலாம், செம்மறி ஆடு வளர்க்கலாம், வெள்ளாடு வளர்க்கலாம். நல்லா திறப்பு இருக்கணும், சுற்றி அடைச்சி ஏதாவது அகத்திக்கீரை போட்டுட்டு காலையில் அகத்திக்கீரையை பிடுங்கி வச்சிடணும். சில ஆட்டுக்கு தண்ணி வைக்கிறது, மத்தியான நேரத்தில் ஏதாவது சில உணவு தாவணம் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சிட்டோம்னா ஆடு வளர்ப்பு நல்ல தொழில். செய்யணும்ல, செய்ய மாட்டாங்க, நம்மளாம் செஞ்சாதான். ரொம்ப வயசான நேரத்தில் வீட்டில் இருக்கும்போது பிளான் பண்ணுவோம். இது மஞ்சனத்தி பழமும் நல்லா இருக்கும். நல்லா பழுத்து கருப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்செல்லாம் பட்டு போயிருக்கு பாருங்க பூரா. வெயிலுக்கு வாக்கிங் அப்படியே போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டராவது வரும். குந்தாலம் போன 2 கிலோமீட்டர் வரும். போயிட்டு ரிட்டன் ஆகிட்டு வர வேண்டியதான். தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தால் திரும்ப ஒரு புளியில் போட்டு சாயந்தரமாக ரிட்டன் ஆகி வர வேண்டியதான். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. வெயிலுக்கு எங்கேயும் போக முடியல. இருந்துச்சு பார்த்தாலும் இந்த பாருங்க